தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உடனடியாக மின்சாரம் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தண்ணீர் வடிந்த பகுதிகளெல்லாம் உடனுக்குடன் அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டு அங்கெல்லாம் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழையினுடைய அளவு கடலோர மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மூத்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் திரு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்த ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பயிர் சேதங்களை பொறுத்தவரை வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறது. தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால் கணக்கெடுப்பின்படி 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். அதேபோல் இந்த பணியின் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய களப்பணியாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புயலின் காரணமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கும் உரிய நிவாரணமும் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், கண்காணிப்பு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் அனைத்து அரசு துறை அலுவலர்களும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நானும் சென்னையில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியதோடு தற்போது இங்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதியையும் ஓரளவுக்கு பார்வையிட்டிருந்திருக்கிறேன். ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். வரும் வழியில தற்போது கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆலோசனை மேற்கொண்டு அங்குள்ள நிலவரங்களையும் நான் ஓரளவுக்கு கேட்டறிந்திருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பாதிப்பிலிருந்து மீட்டு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர உடனடியாக அதற்குரிய பணியை செய்திட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். நான் ஏற்கனவே தெரிவித்தபடி பெஞ்சில் புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை விரைவில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து சேதங்களை பார்வையிட உடனடியாக குழுவை அனுப்பி வைப்பதற்கான அந்த கோரிக்கையை நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நாங்கள் வைக்க இருக்கிறோம். நம்பிக்கையோடு தான் அனுப்புறோம். அனுப்பாதான் சூழ்நிலை இருக்கு. அதையும் நான் எப்படி சமாளிப்போங்கிறது அப்ப நாங்க முடிவு பண்ணிப்போம். பேச விட இல்லையா அலோவ் பண்ணலையே. முறைப்படி எங்களுடைய கடமை எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நிவாரண பணிகள் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் தெரியும். உங்களுக்கு அது மக்கள் எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, தண்ணியில் மூழ்கி இருக்கு, அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக அனுப்பிச்சு வைப்போம். அது எங்களுடைய கடமை. அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் செய்ய ஒவ்வொருதையும் அவங்க மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. நாங்களாம் எங்க ஆட்சியில் வந்து உடனடியே பயிர் நிவாரணம் கொடுத்தோம், வருடத்துக்கு 2 இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்றாரு. இப்போ திமுக அரசு வந்து காலம் தாழ்த்து. அவர் எதிர்கட்சி தலைவர், குற்றம் சொல்றது அவருடைய கடமை. அதை பத்தி நாங்க என்னைக்கு கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த ஆட்சியில மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருந்து நல்லா தெரியும். அவ்வளவுதான், வேற என்ன. திருவண்ணாமலையில அந்த மண் சரிவு காரணமாக ஒரு 3 வீட்டுல வந்து ஒரு 7 பேர் சிக்கி இருக்கதா தகவல் வெயிட் பண்ணி நடந்துட்டு இருக்கேன். கூட அமைச்சர் வேலுகிட்ட பேசி வந்தேன், ஆட்சித்தலைவர்கிட்ட பேசினேன். ஐஐடியில வந்து சில பொறியாளர்கள்லாம் வர வச்சு அதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்கு, தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் தண்ணீர்கள் மூழ்கிருக்கு. அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையா உணவு முடிஞ்சு தேவைப்படுது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உத்தரவு எடுத்திருக்கேன். பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. படகுகள் எல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்துருக்கு. 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வானிலையோட அறிவிப்பு நமக்கு சரியான முறையில் இருந்துச்சு. ஓரளவுக்கு இருந்திருக்கு. அடுத்த மாவட்டங்களுக்கு ஏதாவது ஆய்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தேவையில்லை. இது நாங்கெல்லாம் வந்து மழை பெய்ஞ்சுட்டு பாதிப்பு அதிகம் கிடையாது. விழுப்புரம், கடலூர், அதே மாதிரி சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகள் தான் பாதிப்பு இருக்கு. இப்போ கிருஷ்ணகிரியிலையும் தருமபுரியிலையும் கடுமையான மழை பெய்ஞ்சிருக்குன்னு செய்தி வந்துச்சு.
உடனடியாக துறை முதலமைச்சருக்கு டெலிஃபோன் பண்ணி அவரை உடனடியாக போக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களையும் உடனடியாக போய் நான் பார்க்க சொல்லியிருக்கோம்.